ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தொகுதி வேணாலும் நட்சத்திர தொகுதியா இருந்திருக்கலாம். அது குளத்தூரா இருந்திருக்கலாம், சேப்பாக்கமா இருந்திருக்கலாம், பரம்பூரா இருந்திருக்கலாம், எடப்பாடியா இருந்திருக்கலாம், திருச்சியா இருந்திருக்கலாம், காரைக்குடியா இருந்திருக்கலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 மணிக்கு அப்புறம் ஆல் ஐஸ் ஃபோக்கஸ்டு ஒன்லி ஆன் காட்டுமன்னார் கோயில். அன்னைக்கு அந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த புருவத்தை தூக்குறவங்க தான். அதுக்கப்புறம் இறக்கவே இல்லை. பல பேருக்கு இது பிரேக்கிங் நியூஸ், சில பேருக்கு அது ஷாக்கிங் நியூஸ். ஏன் சிறுத்தை மறுபடியும் சடனா ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள ரிட்டர்ன் ஆச்சு? இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு அர்ஜென்ட், இப்ப என்ன வந்துச்சு? திரும்ப அண்ணனை எது திரும்ப தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இழுத்துட்டு வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரே ஒரு கேள்விதான் எல்லார்கிட்டே இருக்கு. அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், அதாவது திரும்ப அண்ணன் ஏன் இந்த டிசிஷனை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி சில விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்தாலும் வரலாம். அப்படி தொங்கு சட்டசபை வர்றப்ப அந்த இடத்துல திரும்ப அண்ணன் ஸ்டாண்டா அப்படியே நிக்கணும்னு நினைக்கிறாப்புல. அவரோட அரசியலுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்றாங்க. தொங்கு சட்டசபையெல்லாம் கிடையாது ராஜா, ஒன்லி கிங்கு சட்டசபை தான். என்டிஏ கூட்டணியை தொடச்சு தூர எரிஞ்சு தொட முடியாத தூரத்துல திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்லல. நான் சொன்னதான் நம்ப மாட்டேல, நல்லா தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்றாங்க. சந்தேகம் தீர்ந்துச்சா? சப்ஜெக்டுக்கு போவோமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கோப்பு. முதல்ல விசிக சார்பில் அந்த 8 தொகுதியிலையும் போட்டி போற அந்த 8 சிறுத்தைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த சிறுத்தைகளுக்கு ஆப்போசிட்டா அதே தொகுதியில போட்டி போற மற்ற கட்சி சிங்கங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். யாரு வேணாலும் ஜெயிக்கணும், மக்கள் ஆதரவு யார் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இப்போ எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா தமிழ்நாட்டில் இருக்கிறவர் அண்ணன் தொல் திருமாவளவன். அது யாராலையும் மறுக்கவும் முடியாது. ஆனா அவர் ஏன் அந்த தவிர்க்க முடியாத ஒரு தலைவர்? எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா தன்னெழுச்சியா எழுந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டில் தனக்குன்னு ஒரு பிளேஸை உருவாக்க முடிஞ்சு? அது இப்போ மற்ற கட்சியில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் இந்த ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்றது உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம கட்சி பேரை சொன்னோம்னா நம்ம மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணும், நம்மளை தாண்டி எவனும் கட்சியிலேருந்து வளர்ந்து வெளியில வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள ஒரு தலைவருக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில எக்கச்சக்கமான 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வளர்த்து விட்டாப்புல. அது அவர் மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் தம்பிக மேல அவர் வச்சிருக்க ஒரு நம்பிக்கை. அதனாலதான் அவரு அசைக்க முடியாத ஒரு தலைவரா இப்பயும் இருக்கிறாரு, இனிமேலும் இருப்பார். இப்ப அவர் அந்த வீடியோ ஒன்று போட்டது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த வீடியோல எல்லாரும் எதிர்பார்த்த ஒண்ணு அதுல இல்லை, யாருமே எதிர்பார்க்காத இன்னொன்னு அதுல இருந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்ட்டு. அதுல ரொம்ப ஏமாந்து போயிட்டான். அப்புறம் சம்மந்தமே இல்லாம திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கேருந்து எப்படி வந்துச்சு, ஏன் இந்த ஐடியா எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு ஐடியால அவர் இது வரைக்கும் இருக்கிறாருன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொந்த கட்சிக்காரங்களுக்கே சில பேருக்கு தெரியும். அதாவது அண்ணன் நேரடியா இறங்கி போட்டி போடுறது. இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னாங்க, என்னன்னா அதான் அவருக்கு பொறாமை. அதான் முதல்ல ஆளு ஷானவாஸ் மேட்டுக்கு வந்துடுவோம். ஆளு ஷானவாஸ் மேல அவருக்கு பொறாமை, அவரோட வளர்ச்சி அவருக்கு பிடிக்கல. ரெண்டாவது, ஆளு ஷானவாஸ் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு, அவர் திமுகவோட ரொம்ப இணக்கம் காட்டுறாரு, அதனால அவரை தள்ளி வச்சிருக்கிறாங்க. இது வெளியில இருக்கிறவங்க கிளப்பி விடுற ஒரு விஷயம். ஒருவேளை ஆளு ஷானவாஸ் அண்ணன் மேல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தா முதல்ல அவரை வளர விட்டுருக்கவே மாட்டாங்க, யாரையுமே வளர விட்டுருக்க மாட்டாங்க. மற்ற கட்சிகள் நீங்க எல்லாரையும் எடுத்துக்கங்க, அந்த 2ஆம் கட்ட தலைவர் அப்படின்றவங்க எந்த அளவுக்கு சுதந்திரமா அவங்களால செயல்பட முடியுது அப்படின்றதுக்கும்
விசிகால அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் நிறைய இடையில வித்தியாசங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஆளு ஷானவாசன கூடவே இருந்து கடைசி வரைக்கும் என்கரேஜ் பண்ணது திருமாவளவன் அண்ணன். பட் இந்த ஒரு ரூமரு, ஆனால் அவர் இப்போ அவங்க கேட்குறது அவர் மேலே என்ன தப்பு, அவருக்கு ஏன் மறுபடியும் சீட்டு கொடுக்கல, தொகுதியில் அவருக்கு என்ன ஏதாவது கெட்ட பேரா, இல்லை கட்சியில் அவருக்கு ஏதாச்சும் முரண்பாடுகளா, இல்லை அண்ணன் கூட ஏதாச்சும் கருத்து வேறுபாடா, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. இதுக்கு அவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் பதில் சொன்னாத்தான் சரியா இருக்கு. ஏன்னா இது அவங்களுக்கு இடையில நடந்தது, என்ன நடந்ததுன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இது அனௌன்ஸ்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளு ஷானவாசன் எல்லா டிபேட்லையும் போயிட்டு இருக்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் எல்லா டிபேட்டுக்கும் போவார், கண்டிப்பா போவார். அது ஒருவேளை போகாம இருந்திருந்தா இந்த கேள்விகள் வரத்தான் செய்யப்பட்ட. இந்த கேள்விக்கு எல்லாரும் அவங்க கற்பனைக்கு ஏத்தாப்புல ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறது. இவர் சரியில்லை, அவர் கூட பிரச்சனை, கட்சியில கொஞ்சம் இதுவாயிடுச்சு, லடாய் ஆயிடுச்சு, இதெல்லாம் நிறைய பேசுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவங்களா இதுதான் அண்ணன் சொல்லிட்டாரு, நான் கேட்டேன், இதுக்கு மேல வேற எதுவும் பேசாது, தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும், இல்ல இந்த காரணத்துக்காகத்தான் நான் இதையும் பண்ணேன், இது அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொன்னாத்தான் அது என்னன்றது அங்க இருக்கிறவங்களுக்கு புரியும். அநேகமா கட்சியில உள்ள இருக்கிறவங்க முக்கியமான ஆட்களுக்கு ஏன் இந்த டிசிஷன் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப அதை விட்டுறலாம். காட்டுமன்னார் கோயில், காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு பெரிய பகுதி. அங்கே ஏற்கனவே அதாவது அண்ணனோட அசைக்க முடியாத ஒரு கோட்டை, அதாவது விசிகாவோட அசைக்க முடியாத ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். அண்ணன் ஆரம்பிச்சது கடலூர்ல, அங்கேருந்து மங்களூர்லேருந்து ஆரம்பிச்சாலும் இங்கே அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு செம்ம ஸ்ட்ராங். அங்கே வரிசையா இப்போ 2016 எடுத்துக்கலாம், 2021 எடுத்துக்கலாம், எங்கேருந்து வேணாலும் கொண்டு அவங்க அங்கே போட்டி போட்டாங்க. 2014 அவர் தோத்துட்டார். 2016 அண்ணன் எம்பி ஆகலை, அதாவது மேலே போகலை, நாடாளுமன்றத்துக்கு போகலை. 2016 போட்டி போடுறப்ப 87 வாக்கு வித்தியாசத்தில் அந்த வாய்ப்பு அவருக்கு நழுவி போயிடுச்சு. எல்லாரும் நினைக்கிறாங்க இது வரைக்கும் அவர் எம்எல்ஏ ஆகலைன்ட்டு. 2001 அவருக்கு எப்போ அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணாரோ 2001 அவர் சட்டசபைக்கு உள்ள போனார். அது பல பேருக்கு இன்னும் தெரியாது. சட்டசபைக்கு உள்ள போயிட்டு சில கருத்து வேறுபாடுகள் காரணமா ஒரு 2-3 வருஷத்துல அவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். ராஜினாமா பண்ணிட்டு ஆரம்பத்துல விடுதலை புலிகள், இப்போ தலித் பேந்தர்ஸ் அமைப்புல இருந்தப்போ அது தேர்தல் அரசியலை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் இருந்தது. திருமாவளவன் லீட் எடுத்து அதுக்கப்புறம் பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் அது 1999க்கு மேல அவர் தேர்தல் அரசியலை நம்ம பயணிக்கணும், நமக்கு அது ரொம்ப தேவை அப்படின்ற முடிவு எடுத்துதான் ஐயா அவங்க முதல் கூட்டணி வச்சது எது தெரியுமா? தமிழ் மாநில காங்கிரஸோட. அப்பதான் அவங்களோட அரசியல் பயணம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2001 திமுக கூட்டணி, அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்தில் அந்த பாலிடிக்ஸ்ன்றது கொஞ்சம் செட் ஆன இல்லையா, அது வரைக்கும் அந்த களத்துக்கு வராதவங்க, வெறும் அந்த ஒரு இயக்கமா ஒரு மூவ்மெண்டா இருந்தவங்க ஒரு அரசியலுக்குள்ள, தேர்தல் அரசியலுக்குள்ள, வாக்கு அரசியலுக்குள்ள வர்றப்ப நிறைய விஷயங்கள் அவங்க முட்டி மோதி ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் 2016 கூட்டணி வந்துச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2019 அண்ணன் எம்பி ஆகி உள்ள போறார். இப்ப 2024 மறுபடியும் எம்பி ஆகி உள்ள போறார். இப்ப ஏன் 2 வருஷத்துல உடனே ரிசைன் பண்ணிட்டு இங்க உள்ளுக்குள்ள வரணும்? அப்படி அவசிய தேவை இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்ன தேவைப்படுச்சு? அவரே சொல்றாரு, களம் மாறும், சூழ்நிலை மாறும், அரசியல் இது மாறும், நம்மளுடைய தேவை இங்க ரொம்ப கிடக்கு, நாம இங்க இருந்து செயல்படணும் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இதை நீங்க டிசைட் பண்ணியிருந்தா 2024 எம்பி ஆகி அந்த எலெக்ஷன்ல போட்டியே போட்டிருக்க வேண்டாமே, ஏன் நீங்க 2024 போட்டி போட்டியா? ஒருவேளை இப்ப நிறைய அதுல ரிசல்ட்ஸ் இருக்கு, அது அதுக்கப்புறம் வர. இப்ப 2024 ஏன் அவர் போட்டி போட்டார்? அது வரைக்கும் மாநில அங்கீகாரம் அப்படின்றது கிடையாது. இப்ப 2019 அவங்க போட்டி போறப்ப 2 சின்னத்துல போட்டி போட்டாங்க. ஒன்னு உதயசூரியன் சின்னம், இன்னொன்று அவங்களோட ஓன் சின்னம். அப்படி 2 இடத்துல போட்டி போறப்ப அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. ஆனா 2024 அவங்க ரெண்டுமே அவங்களோட ஓன் சின்னத்துல போட்டி போட்டாங்க. அப்படி ஓன் சின்னத்துல போட்டி போறப்ப 2024 அவங்களுக்கு ஒரு மாநில கட்சின்ற அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் ஒன்று இருக்கு. அவங்க எலெக்ஷன்ல போட்டி போறப்ப
குறைஞ்சபட்சம் ஒரு 7% வாக்கு வச்சிருக்கணும். 6லேருந்து 7% வாக்கு. அவங்க போட்டி போடுறதுல மினிமம் ஒரு 2-3%, 3% அவங்க வந்து இருக்கணும். அப்படி இருந்தாத்தான் அவங்களுக்கு அந்த மாநில கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். 2019 கிடைக்கல. 2024 அவங்க போட்டி போறப்ப அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சது. ஒரு மாநில கட்சியா, சொந்த சின்னம், சொந்த கட்சியா அவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. இப்ப இது சரியான டைம். உண்மையில இப்ப அது அண்ணன் எதுக்காக தேசிய அரசியல்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களோட குரல் உரத்து ஒலிக்கணும், சத்தமா எல்லாருக்கும் கேட்கணும், அவங்களோட வாய்ஸ் நசுக்கப்பட்டுச்சு இல்லையா, அது நாடு முழுக்க பரவணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் அங்கே போயிருந்தார். நம்ம அங்க இருக்கிற இப்ப அந்த நேரத்துல இங்க மாநிலத்துல மார்க் நம்ம கொஞ்சம் கம்மியா வாங்குறோமோ. ஏன்னா இப்ப யாருக்கு தெரியாதது இன்னொன்னு, விசிகா 234 தொகுதியை மாவட்டமா பிரிச்சு மாவட்ட செயலாளர் போட்டுருச்சு. மாநிலம் முழுக்க மாவட்ட செயலாளர்களை போட்டு கட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கு. இப்ப அதோட ஒண்ணு இல்ல, அது உள்ளுக்குள்ள வருத்தமாவும் இருக்கலாம். அது இப்ப அவர் டிசைட் பண்ணதுக்கு இந்த காரணம், இது டைம் டு லீடு இல்ல, டைம் டு ஸ்பீடு. அதாவது தேமுதிகவுக்கு 10, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தேமுதிகவுக்கு 10, நமக்கு 8. ஏன் நமக்கு 8, தேமுதிகவுக்கு ஏன் 10? அவங்க ஒரு எதிர்கட்சியா இருந்தாங்கன்றதை தாண்டி எல்லா ஊர்லயும் அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கு. அவங்க தேமுதிகவோட பிரசன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க மூளை முடுக்கெல்லாம் இருக்கு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு இடத்துல இருக்கிறாங்கன்றது முக்கியம். ஸோ நாம கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப எங்களுக்குள்ள இருக்குது. அதுக்கு நம்ம இறங்கணும். கண்டிப்பா அவர் இறங்கித்தான் ஆகணும். அதான் இங்க மாநில அரசு ஒண்ணும் இல்லை சார், மாநில அரசியல நிறைய விஷயங்கள் அவரால் வந்து உடனுக்குடனே அதை வந்து எடுத்துக்கொண்டு போய் கவனத்துக்கு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கவின் ஆணவ படுகொலை எக்ஸாம்பிள் என்னாச்சு, இங்க சம்பவம் நடந்துருச்சு. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க, திருமாவளவன் என்ன வரல. அதாவது அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அந்த சோசியல் மீடியா ஹேண்டில் எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் நேரடியாக அவரால் இங்கே களத்துக்கு வர முடியலையே, அவர் டெல்லியில் இருக்கார். அங்கே வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பி இங்கே வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு 1000 பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வேங்கையல் பிரச்சனை அவங்க நடத்தாத போராட்டம் கிடையாது. ஆனால் திருமாவளவன் என்ன ஒருவேளை நினைச்சு பாருங்க, நாடாளுமன்றத்தில் இல்லாமல் சட்டமன்றத்தில் இருந்திருந்தார். நிறைய விஷயங்கள், அதாவது கூட்டணியிலேயே இருந்தாலும் சில விஷயங்களை எக்காந்தம் முதற்கொண்டும் விட்டு கொடுக்காத ஒரே ஒரு கட்சி விசிக. அவங்க எவ்வளவு வேணாலும் இறங்கி போராடுவாங்க. அவங்க இது பாதிக்கும் அது பாதிக்கும், கூட்டணி கூட இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். அவங்களோட கொள்கைக்கு எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அவங்க முன்னெடுத்து போற அந்த நிகழ்வுகளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு டேமேஜ் எங்கேயாச்சும் இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொறுத்துக்காத ஒரு அமைப்பாக தான் இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ அண்ணன் இங்கே வர்றதுக்கு காரணம், இங்கே கூட்டணி வந்து கொஞ்சம் பலமா இல்லையோ, இல்லை வேற எதுவும் வேற பிரச்சனைகள் இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனை? நிறைய கட்சிகள் உள்ள வந்துருச்சு. நிறைய இப்போ தாவேக்கா உள்ள வருது, நாத்தாக்கா உள்ள வருது. இப்போ இவங்கெல்லாம் உள்ள வர்றப்போ மேபி இந்த தடவை வந்து அவங்க பக்கத்துல இருந்து யாரும் எங்கேயும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தா எடுத்துட்டு போவாங்க. ஒருவேளை இங்க அமைப்பை இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணல, அதாவது கட்சியை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தலை அப்படின்னா மேபி அது ஃபியூச்சர்ல பாதிப்பு ஏற்படலாம். எப்படி கட்சிகள் ஒழுங்கு, அதாவது தலைவர் இங்க இருக்காரு அப்படின்னா எவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்ப்பேன் நினைச்சு பாருங்க. இங்க தலைவர் தன்னோட தமிழ்நாட்டுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினராக காட்டுமன்னார் கோயிலோ போறார், அவருக்கு அவனுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது கூடுமான வரைக்கும். சிந்தனை செல்வன் இப்ப அங்கே போட்டி போட்டு 2021 போட்டி போட்டு அண்ணன் கிட்டத்தட்ட 50% வாக்குகளை வாங்கியிருந்தாப்புல. விழுந்ததுல 50% வாக்குகள் அவர்கிட்ட விழுந்தது. வெற்றின்றது அவனுக்குள்ள திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்குள்ள எந்த விதமான சந்தேகமும் இல்லை, கண்டிப்பா அவர் உள்ள போவார். பட் அவர் கடைசி வரைக்கும் இவனுக்குள்ள இருக்கிறப்போ வேற எங்கேயும் வெளியில போக வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. முழுக்க அவர் இன்னும் இந்த கட்சியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, இதுக்கு முன்னாடி வீரியமா, வெறும் நல்லா தெரிஞ்சவங்க மற்ற தலைவர்கள் மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு வீட்டு பாலிடிக்ஸ் பண்றாலும் அவர் இல்லை, ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு அவர் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாலும் அவர் கிடையாது. ஒரு நாளும் கூட அவரை நீங்க வீட்டுக்கு உள்ளார பார்க்கவே முடியாது. இருந்தாருன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வெளியில சுத்திக்கிட்டே கிடப்பாப்புல.
இப்போ பிரச்சனை அங்கனக்குள்ள இல்லை. ஒருவேளை இப்போ அங்கே ஜெயிச்சிட்டார், அதை கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். இதில் 3 பாசிபிலிட்டி உண்டு, எல்லாரும் சொல்கிறது தான். ஒன்று திமுகவும் ஜெயிக்கும், அண்ணனும் ஜெயிப்பார். இல்லை திமுக தோக்கும், அண்ணன் ஜெயிப்பார். இல்லை திமுகவும் தோக்கும், அண்ணனும் தோப்பாப்புல, அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அந்த திமுக சைடை எடுத்துக்குவோம், ஏன்னா அதெல்லாம் அவங்களோட ஆசை கற்பனை இது எல்லாம். இப்போ அண்ணன் சைடில் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்றது தெரியும். ஜெயிச்சுட்டா அந்த நாடாளுமன்ற தொகுதியை கேப்சர் பண்ணுறது அப்படின்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். உண்மைதான், மறுபடியும் நாடாளுமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வரும், ஏன்னா 2 வருஷம் தானே முடிஞ்சிருக்கு. அண்ணன் கண்டிப்பா இந்த இடத்துல, அதாவது எம்எல்ஏவா எம்பியா எல்லாரும் இங்கேருந்து இப்படிதான் போகணும்னு நினைப்பான். அண்ணன் இங்கேருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறாரு. எம்பியிலேருந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வரணும்னு நினைக்கிறேன். அந்த எம்பி சீட்டுக்கு மறுபடியும் ஒருவேளை அவங்களுக்கே கிடைக்குமா அந்த இடத்துல? ஏன்னா அது இறங்கி போட்டி போறப்ப அவங்களுக்கு கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்குறப்ப அது யாருக்கு கொடுப்பாங்க? ஒருவேளை அவங்கள்ட்ட கொடுத்தா அதை ஆளு ஷானவாஸ்க்கு கொடுப்பாரா? இல்ல கூட்டணி இல்ல இந்த முறை நாங்க இதை வச்சுக்கிறோம். ஒரு எம்பி இஸ் ஈக்குவல் டு 6 சட்டமன்ற தொகுதி. யோசிச்சு பாருங்க, அந்த எம்பிக்கும் உண்டான பவர்களும் நிறைய இருக்கு. பட் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை விட்டு வரப்ப அங்கனுக்குள்ள இடைத்தேர்தல் நடக்கிறப்ப அதை மறுபடியும் இவங்களால கேப்சர் பண்ண முடியுமா? சார் இறங்கி நல்லா கேட்டாங்க. 234 தொகுதிக்கு வேலை பார்க்கறது எப்படி, 6 தொகுதிக்கு வேலை பார்க்கறது எப்படி? இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாரும் ஆளுக்கு இதை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இதுலையுமே இருக்கு. ஆனா எப்படியும் அவர் இனிமே அவர் நாடாளுமன்றத்துக்கு போறது இல்லை. ஏன்னா அந்த வீடியோவில் அவர் சொன்னப்பே தெளிவாக சில விஷயங்கள் சொன்னார். நெருக்கடி இருக்கு, நமக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, கட்டமைக்க வேண்டியது இருக்கு, நமக்கு இங்கே வேலை நிறையா இருக்கு, ஃபியூச்சரிஸ்டிக்கா. அதாவது இப்போதைய சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு வரப்போற எலெக்ஷனுக்கு பிந்தைய அந்த விஷயங்களையும் பார்த்து நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நமக்கு நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல அவர் அரூர் தொகுதியை கேட்டது அவர் ரொம்ப எவ்வளவோ புஷ் பண்ணி பார்த்துக்க. பட் அரூர் தொகுதி அவருக்கு கிடைக்கல. அந்த தொகுதி கிடைக்காததுக்கு அவருக்குமே பர்சனலாக ஏதோ ஒரு இடத்துல இடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல அவரோட அந்த ஸ்ட்ரென்த்தனையும், அதாவது என்னைய நான் வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, மேலே வரணும் இல்லை. இன்னைக்கு 8 நாளை 10 12 அந்த இடத்துக்கு தன்னை வளர்த்துக்கிறதுக்கு நாம இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்கு இருக்கு. பாப்பா, பட் அவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் எடுத்திருக்கான்னு தெரியல. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். அண்ணனோட எந்த எண்ணமாக இருந்தாலும் அந்த எண்ணம் கண்டிப்பாக நல்ல எண்ணமாக தான் இருக்குன்றது நம்மளோட நம்பிக்கை. கண்டிப்பாக அவர் எந்த இடத்துலையும் அவரோட கொள்கையும் மக்களையும், அவர் அந்த மக்களுக்காக போராடுற அந்த குணத்தையும் எந்த இடத்துலையும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாருன்றது எல்லாருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அண்ணன் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அண்ணனுடைய எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.